அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவுடன் கூட்டணிக்கு தவம் இருக்கக்கூடிய அதிமுகவால விஜய் போட்ட ஒரே நிபந்தனை டயரலாகும் இபிஎஸ் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா தாவேகாவுடன் கூட்டணிக்கு வந்து தயாராக இருக்காங்க அதிமுக கட்சியினர் அப்படின்னே சொல்லலாங்க. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் வந்து தற்போது வெளியாகி இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் விஜய் போட்ட அந்த நிபந்தனை அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் வட்டாரத்தில் வந்து பலராலையும் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அவர் அப்படி என்ன நிபந்தனையை வந்து விதிச்சிருக்காரு, அதிமுக வந்து என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்திருக்காங்க இந்த கூட்டணிக்காக அப்படிங்கிறத பற்றியும், அந்த கூட்டணி வந்து இப்போ வந்து அந்த கூட்டணி நிஜமாகவே வந்து அமைகிறதா இல்லை நிபந்தனைக்கு ஏற்றவாறு அவங்களுடைய கூட்டணிகள் என்ன மாதிரியான விளைவுகளை என்னென்ன பின்னணிகளை வந்து உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றின பல சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் தகவலோடு இன்னும் பரபரப்பான தமிழக அரசியல் அப்டேட்ஸை வந்து நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாவேகாவின் இந்த நிலைப்பாட்டின் மூலமா தாவேகா அதிமுக அரசியல் சவால் விடத்திருக்காங்க. கூட்டணி அப்படின்ற பெயரில் இணைப்பு அரசியலை மறுத்திருக்கு. சமநிலை அரசியல் கிடையாது, தலைமை அரசியல் தான் தங்களின் இலக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்கு. அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டசபை தேர்தல் அப்படிங்கிறது வெறும் தேர்தல் மட்டும் கிடையாதுங்க, அது அரசியல் திசை மாற்றத்தின் அடையாளமாகவே பார்க்கப்படுது. ஆளும் திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலைகள், எதிர்கட்சிகளின் கூட்டணி முயற்சிகள், புதிதாக அரசியல் களத்தில் இறங்கியிருக்கக்கூடிய கட்சிகளின் வியூகங்கள் அப்படின்னு அனைத்தும் ஒன்றாக கலந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் கூட்டணி அமைப்பு அதற்கு கொடுத்த உடனடி பதிலும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியை அகற்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் தங்களுடைய கூட்டணியில் இணையலாம் அப்படின்னு கூறியிருக்காங்க. வெளிப்படையாக பெயர் சொல்லாமல் தாவேகாவுக்கு விடுக்கப்பட்ட அரசியல் அழைப்பாகவே பார்க்கப்படுது. அதிமுக தரப்பில் இருந்து தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு மாற்று ஒருங்கிணைந்த எதிர்கட்சி வியூகம் 2026 அதிகார மாற்றம் அப்படின்ற கோணங்கள்ல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் இபிஎஸ்ஸின் இந்த பேச்சு கூட்டணி அரசியலின் கதவை மீண்டும் திறக்க முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. முன்பே அதிமுக தாவேகா கூட்டணி, அதிமுக பாஜக தாவேகா 3 கட்சிகளின் கூட்டணி போன்ற யூகங்கள் அரசியல் வட்டாரங்கள்ல பரவலாக பேசப்பட்டன. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான பிறகு தாவேகா அதுல இணையுமா என்ற கேள்வி சற்று பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தாவேகா பற்றி பேசி வந்தது அரசியல் வட்டாரத்தில் முக்கியமான செய்கையாகவே பார்க்கப்பட்டது. இந்த நிலையில தாவேகா இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் அளித்த பதில் எந்தவித குழப்பத்திற்கும் இடமளிக்காத வகையில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தலைவர் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அரசியல், எதிரியுடன் கொள்கை எதிரியுடனும் கூட்டணி கிடையாது. கட்சியின் நிலைப்பாடு முன்பே தெளிவாக அறிவிக்கப்பட்டது என தெரிவித்திருந்தார். இது எடப்பாடி பழனிசாமி தனது அரசியல் கணக்குகளை மறுவரையறை செய்ய வேண்டும் என உணர்த்தியது. CTR நிர்மல்குமாரின் இந்த பேச்சுக்கள் தாவேகா தலைமை அரசியலில் எந்தவித சமரசமும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. தாவேகா அரசியலின் மையம் ஒன்றே, அது விஜய் தலைமையிலான ஆட்சி மாற்றம். அது வெறும் தேர்தல் கோஷம் அல்ல, அது அரசியல் அடையாளம். கட்சியின் ஆதார கொள்கை, தொண்டர்களின் உணர்வு, பொதுமக்களின் எதிர்பார்ப்பு போன்ற ஒருங்கிணைந்த வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது. எந்த கூட்டணியாக இருந்தாலும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்ற நிபந்தனை ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் கூட்டணி குறித்து பேசவே இடமில்லை என்ற நிலைப்பாட்டை தாவேகா மீண்டும் அழுத்தமாகவே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. தாவேகாவின் இந்த நிலைப்பாட்டின் மூலம் தாவேகா அதிமுகவுக்கு அரசியல் சவாலை விடுத்திருக்கிறது.
கூட்டணி அப்படின்ற பெயரில் இணைப்பு அரசியலை மறுத்திருக்காங்க. சமநிலை அரசியல் அல்ல, தலைமை அரசியல் தான் தங்களின் இலக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறது. இது அதிமுகவுக்கு மட்டுமல்ல, எதிர்கட்சிகள் அனைத்திற்கும் விடுக்கப்பட்ட அரசியல் அறிவிப்பாகவே பார்க்கப்படுகிறது. தாவேகா தனித்து களம் காணுமா, ஒரே நிபந்தனையுடன் கூட்டணி அமைக்குமா, அரசியல் சூழல் மாற்றத்தை உருவாக்குமா அப்படின்ற கேள்விகள் அரசியல் வட்டாரங்கள்ல தீவிரமா விவாதிக்கப்படுகின்றன. ஆனா ஒன்று மட்டும் தெளிவாகிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா தாவேகா எந்த சூழ்நிலையிலுமே தங்கள் அரசியல் அடையாளத்தை இழக்க தயாராக இல்லை அப்படிங்கிறது தான். எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சில் மையமாக இருந்தது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனா தாவேகா தரப்பின் பதில் இதை தாண்டி செல்கிறது அப்படின்னு சொல்லலாம். திமுக எதிர்ப்பு மட்டுமே போதாது, மாற்று அரசியல் தெளிவாக இருக்க வேண்டும், தலைமை யார் என்பது உறுதியாக வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் தான் கூட்டணி சாத்தியம் அப்படின்ற நிலைப்பாடு வலுவாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் களத்தில் தாவேகா உருவாக்கும் புதிய அத்தியாயம். தமிழக அரசியல்ல பல ஆண்டுகளாக கூட்டணிகள்ல சிதறிய கட்சிகள், சிறிய கட்சிகள், பெரிய கட்சிகளின் பின்னணி சமரச அரசியல் என்றே பார்த்து வந்த நிலையில் தாவேகா முதல்வர் வேட்பாளர் நிபந்தனையுடன் அரசியல் பேசுவது புதிய அரசியல் கலாச்சாரத்தின் தொடக்கமாகவே பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியின் கூட்டணி அழைப்புக்கு தாவேகா கொடுத்த பதில் வெறும் மறுப்பு கிடையாது, அது அரசியல் திசை காட்டி தலைமையக ஒரு மறைவிப்பு. 2026க்கு முன் வெளியிடப்பட்ட அரசியல் அறிக்கை என்றே சொல்லலாம். தமிழக அரசியல் வரக்கூடிய நாட்களில் எந்த திசையில் செல்லும் என்பது கேள்விக்குறி என்றாலும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்ற ஒரே ஹோட்டல தாவேகா பயணிக்கிறது என்பது மட்டும் உறுதி அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது அரசியல் கலவரம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வகையில் அமையப்பெற்றிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஏன்னா அரசியல் களத்தில் பார்த்தோம் அப்படின்னா அடுக்கடுக்கான புது புது வியூகங்கள் அரசியலில் வெளியாகி கொண்டே இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது என்ன மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து ஏற்படவிருக்கிறது அப்படின்ற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரத்திலையும் பார்த்தீங்கன்னா பெரிய கேள்வியாகவே அமையப்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்ட நிலையில் பாஜக அதிமுக கூட்டணி அடுத்து கட்டத்திற்கு செல்ல முடியாமல் தவித்து வந்துட்டு இருக்காங்க. பாமகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்து விட்ட நிலையில் போக்கு காட்டி வருகிறது தேமுதிக. மகனுக்கு எம்எல்ஏ சீட்டு, தனக்கு மாநிலங்களவை சீட்டு என இருதரப்பிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் உறுதியான முடிவு தெரிவிக்காததால் அதிமுகவும் திமுகவும் தேமுதிக கழட்டிவிடும் முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் மெல்ல மெல்ல சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. தமிழகத்தை ஆளும் கட்சியான திமுகவும் ஆண்ட கட்சியான அதிமுகவும் இந்த 2026 தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு தீவிரமா காய் நகர்த்தி வந்துட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது தான். அதில் தொகுதி பங்கீடு மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, இன்னும் சில கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கம் லேசாக கேட்க தொடங்கி இருந்தாலும் திமுக தான் இறுதி முடிவு எடுக்கும். கடந்த ஆண்டு போலவே கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படலாம் என சொல்லப்படுது. இது ஒருபுறம் இருக்க அதிமுக கூட்டணியை இன்னும் இறுதி செய்யவில்லை. பாஜக மற்றும் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருந்த ஐஜேகே, தமாக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணிக்கு சம்மதித்திருக்காரு அன்புமணி. விரைவில் பாமக, அதிமுக, பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் தமிழகத்தின் முக்கிய அரசியல் கட்சிகளில் ஒன்றாக திகழ்ந்த தேமுதிகவின் நிலைப்பாடு இன்னும் தெளிவாக தெரியல. கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த தேமுதிக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. ஜனவரி மாதம் கட்சியின் மாநாடு நடக்கும். அப்போது கூட்டணி குறித்து பேசி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தொகுதி பேரம் காரணமாகவே அதிமுக திமுக அழைப்பு விடுத்தும் பதிலளிக்காம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. தேமுதிக தலைமையின்
நடவடிக்கைகளால் தேமுதிகவை கூட்டணியில் பேச்சுவார்த்தைகளில் இருந்து கழட்டிவிடலாம் என அதிமுகவும் தேமுதிகவும் முடிவு எடுத்திருப்பதோடு இனி அந்த கட்சியுடன் கூட்டணி பேச வேண்டாம் என தலைவர்கள் முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளையுமே அசால்ட்டாக தேமுதிக தலைமை நினைக்கிறாங்க. விஜயகாந்த் இருந்தபோது தேமுதிகவுக்கு பெரிய வாக்கு வங்கி கிடையாது. இருந்தபோதும் விஜயகாந்துக்காக தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என நினைத்தால் அந்த கட்சி தலைமையும் மிகப்பெரிய கட்சி அளவுக்கு நடந்து கொள்கிறாங்க. இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்காத நிலையில் விருதுநகர் தொகுதியை மகனுக்கு ஒதுக்க வேண்டும் என டிமாண்ட் வைப்பதோடு மாநிலங்களவை சீட்டை ஒதுக்கியே ஆக வேண்டும் என பேசுவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லணும்.